புணர்ச்சி விதிகள் பார்க்கலாம் இன்றைக்கி. சில டைமில் புணர்ச்சி விதிலாம் நமக்கு புரிய மாட்டுது. புணர்ச்சி அப்படின்றது நிலைமொழியோட ஈறு இருக்குது, அது கூட வறுமொழி ரெண்டும் சேர்ந்ததுன்னா புணர்ச்சி விதியாக மாறும். அது எப்படின்னா, நிலைமொழி அப்படின்றது ஃபஸ்ட்டில் வந்து அது நிலைமொழி, எதிர்க்க வர்றது அது வறுமொழி. இதில் நிலைமொழியோட ஈறுனா இதுதான். வறுமொழி முதல்னா ஆ, ரெண்டும் சேர்ந்ததுன்னா இல்லு ப்ளஸ்ஸு ஆவும் சேர்ந்ததுன்னா ழாவாக மாறும். இதுதான் புணர்ச்சியாக மாறுது. இது வந்து உடல் மேலே உயிர் வந்து ஒன்றது இயல்பு என்னும் விதிப்படி இழு ஆ சேர்ந்து ழாவாக மாறிடும். இதில் வந்து உயிரீறு மெய்யீறுன்னு இருக்குது. உயிரீறுனா உயிரெழுத்தில் ஈரெழுத்து உயிரெழுத்துக்களாக இருக்கணும். ஆ க இ கி வர்றது வந்து உயிரெழுத்துக்கள். அதே மெய்யீறு அப்படின்றது இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து மெய்யாக வரணும். இது வந்து இழுன்றது மெய் எழுத்து, அதனால் மெய்யில் ஈறு. அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இது வந்து தமிழ் ப்ளஸ் அமுதம். தமிழ் அமுதம் அப்படின்னா ஈழு வந்து நிலைமொழி, ஆ வந்து வறுமொழி. இதிலேருந்து வர்றதுனால முதல் எழுத்து வறுமொழி. இப்போ ழா மாறுது, அதனால் இணைஞ்சு வந்து புணர்ச்சி விதியாக மாறுது. இப்போ எழுத்தோட அடிப்படையில் புணர்ச்சி 4 வகைப்படும். அதே தான் உயிரோட ஈறு. நீங்கள் சொன்னால் இல்லைங்களா, உயிர் எழுத்து அப்படின்றது ஆக்காய்க்கு, அதில் ஈரெழுத்து, உயிரெழுத்தில் ஈறு. அப்போ இதில் ஈறுன்றது கடைசி எழுத்து. கடைசினா கலை ஐ வருதுங்களா, ஐன்றது உயிர் எழுத்தில் ஈராக இருக்கணும். அந்த எந்த எழுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போட்டிருக்குன்னு பார்க்கணும். அதில் உயிர் எழுத்து, உயிரில் ஈறு, உயிர் எழுத்து ஆக்காய்க்கில் ஈ என்ன இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, கலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை கலை, அந்த கடைசி எழுத்து ஈர் எழுத்து அது வந்து ஐயா முடிஞ்சிருக்கு. அப்போது அது ஐ, உயிரோட ஈர். இது கலை ப்ளஸ் அழகு. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். உயிரோட ஈர்னா உயிர் எழுத்து. இப்போ அது எங்கே பார்த்தீங்கன்னா புரியும். மெய்யோட ஈர், மெய்யில் என்ன ஈர், அப்போ அந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதில் மெய் எழுத்து, மெய்யில் ஈர்னா மெய், இந்த எழுத்தில் மெய் ஈர் எங்கே இருக்குது, இதுதான் ஈர். அப்போது அது என்ன எழுத்தாக இருக்குது, ஈர் மெய். அப்போ மெய்ன்றது ஈர் எழுத்து. மெய் ஈறு, மெய் எழுத்தில் ஈர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதில் கடைசி எழுத்து, இது வறுமொழி தான் நிலைமொழி. இது நிலைமொழியோட கடைசி எழுத்து, அதான் மெய் ஈர். இப்போ உயிர் முதல் எழுத்து. இப்போ உயிரீறு பார்த்துட்டோம். இது 4 வகை பண்ணோம். 3வது பார்த்திங்கன்னா உயிர் முதல். இப்போ உயிர் எழுத்தில் முதல் எழுத்து. இப்போ உயிர் எழுத்தில் இது கிடையாது முதல் எழுத்து. நமக்கு இங்கே இது உயிர் எழுத்து கிடையாது, இதுதான் உயிர் எழுத்து. அதனால் முதல் எழுத்து இதுதான் பார்க்கணும். வாழை ப்ளஸ் இலை, ஓலை இலை. இந்த ஈன்றது முதல் எழுத்து. உயிர் எழுத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதில் உயிர் எழுத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். உயிர் எழுத்து எங்கே இருக்குது, அதில் முதல் எழுத்து. இது வந்து உயிர் எழுத்து கிடையாது, அதனால் இதுதான் உயிர் முதல் எழுத்து. அதே மெய்யில் முதல் அப்படின்றது மெய் எழுத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது வாழை, இது மெய் எழுத்து கிடையாது. இம்முன்றது வந்து மெய் எழுத்து, அதனால் அது மான்ற சவுண்டில் தான் வரும். மரம் தான் காட்டுறோம், வாழை மரம் என்றது இம்மு தான். அதோட முதல் எழுத்து வாழை மரம், அதனால் மெய் முதல். இப்போ உயிர் ஈறு அப்படின்றது உயிரெழுத்தில் ஈறுன்னு கேட்டால் தான் கடைசி எழுத்து எதுவோ அது மட்டும் பாருங்கள். முதல் எழுத்து எது கேட்டிருக்காங்களோ அதில் முதல் எழுத்து எதுவோ அது பாருங்கள். இல்லைங்களா, இது 2 3 நீங்கள் இதில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இது கொஞ்சம் டீப்பாக தான் நம்ம படிக்கணும். இதுலேயே